அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களே, மக்கள் பிரதிநிதிகளே, வருகை இருந்திருக்கும் இந்த பகுதியை சார்ந்த பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கி கொண்டு உங்கள் பத்தியில ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசி விடைபெறலாம் என்று கருதுகின்றேன். இங்கு பேசியவர்கள் எல்லாம் நம்முடைய அன்புக்குரிய முனைவர் நாராயணனுடைய வெற்றி பாதையை பற்றி இங்கு குறிப்பிட்டார்கள். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை அளவிடுவதற்கு பல்வேறு அளவீடுகள் இருக்கிறது. அது இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒன்று என்று சொன்னால், விண்வெளி ஆராய்ச்சியில் அந்த நாடு எப்படிப்பட்ட சாதனையை படைத்திருக்கிறது, படைத்துக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான அளவீடாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விண்வெளி எவ்வளவு பெரிது என்று இன்னும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. எக்ஸோ பிளானட்ஸ், அதாவது நம்மளோட பூமி உருண்டை போன்று இருக்கக்கூடிய பிளானட்ஸ் 5800 பிளானட்ஸுக்கு மேல் இருப்பதாக உறுதிப்பட விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்க் என்கின்ற மனிதர் மார்ஸ்ல மனிதர் கொண்டு குடியேற்ற போகிறேன் என்று அதற்கான பல்வேறு முயற்சிகளை ஒரு தனியார் நிறுவனமே மேற்கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் இது போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள், ரோபாட்டிக்ஸ் போன்றவையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவு. அது விண்வெளியில் மனிதன் மிகப்பெரிய சாதனை படைக்க போறது ஒரு உண்மை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் தான் நம்முடைய அன்புக்குரிய நாராயணன் அவர்கள் இன்றைக்கு இந்த உயர் பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள். அவரை பார்க்கும் போதே தெரிகிறது அவர் எளிமையானவர், நல்லவர். அந்த நல்ல பண்புகள் தான் அவரை உயர்த்தி இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். உண்மையிலே நம்முடைய மாவட்டத்துக்கு மேலும் ஒரு மணிமகுடம் என்றே நான் சொல்லுவேன். நம்முடைய மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட மாதவ நாயர் அவர்கள், அதே போன்று நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த அன்புக்குரிய சிவன் அவர்கள், அதைத் தொடர்ந்து இன்றைக்கு இவர் என்று தொடர்ந்து விண்வெளி ஆராய்ச்சியில் நம்முடைய மாவட்டம் முத்திரை பதித்து வருவது உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுக்குட்பட்டது. இந்த மாவட்டம் கல்வியில் சிறந்த மாவட்டம் என்பதை இப்படிப்பட்ட செயல்கள் மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுகிறது. நான் உள்ளபடியே அவரை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நம்முடைய இஸ்ரோவுக்கு நாங்கள் 10 ஏக்கர் லேண்டு கொடுத்தோம் கன்னியாகுமரியில். அது கொடுக்கக்கூடிய நேரத்தில் கூட ஆட்சியர்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. எப்படி சார் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷியஸ் லேண்டை நம்ம கொடுக்க போகிறோம் என்று நான் அவரிடத்துல மிக அழுத்தமாக கேட்டேன். அப்போது நம்முடைய அரவிந்த் ஐஏஎஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்தார். அவர் சொன்னார், இல்லை நீங்கள் பயப்படவே வேண்டாம், அவங்க நமக்கு நல்ல கமிட்மெண்ட் வந்திருக்காங்க. அப்போது நான் இஸ்ரோ சேர்மன் அவர்களோடு நான் பேசினேன். உடனடியாக நாங்கள் 100 கோடி ரூபாய் செலவிட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவோம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கூறினார்கள். உண்மையிலேயே அந்த பூமியை 100 கோடிக்கான சொத்து. அதனால கண்டிப்பாக உங்க பீரியட்ல அதை ஒரு அற்புதமான இடமாக செய்து கன்னியாகுமரிக்கு ஒரு மகுடம் சேர்க்க வேண்டும். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கூறியது போன்று உண்மையிலேயே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மோட்டிவேஷன், ஒரு ரோல் மாடல் தேவை. அது நம்முடைய அவருடைய வளர்ச்சி அது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அனைத்து மாணவர்களும் இன்ஸ்பிரேஷனா, ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. எனவே இப்படி பலரை மண், இந்த மண், அந்த பெருமையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் இணைந்து நம்முடைய மாணவர்களை கல்வி கற்பதற்கும்
உயர்கல்வி கற்பதற்கும் அவரை ஊக்கப்படுத்துவோம் என்று கூறி உண்மையிலேயே இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர்களை பாராட்டுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள